இன்றைக்கி மதுரையில் செம்ம மழைங்க. ஸோ என்னடா சாப்பிட்லான்னு யோசிக்கும்போது நேற்று வச்சு இட்லி இருந்துச்சு. இட்லியை வேஸ்ட் பண்ணாமல் சின்ன சின்ன துண்டாக போட்டு அதில் ஜஸ்ட்டு சிக்கன் பொடி மட்டும் தாங்க போட்டு அதை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். ஃப்ரை பண்ணும்போது அப்படியே சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் ஆனியனை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நல்லா வதக்கிடணும். அதோட 2 எக்கு மட்டும் சேர்த்துக்கணும். நான் 2 இட்லி போட்டால் 2 எக்கு போட்டேன். குட்டீஸுகளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எக்கை போட்டு அதை நல்லா உதிரியாக சின்ன சின்ன துண்டாக நம்ம முட்டையை க்ரம்பிள் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய தக்காளி சாஸ், சோயா சாஸை ஊற்றி நல்லா கிண்டிக்கிறணும். சோயா சாஸ் 2 மூடி ஊற்றுங்க, டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ பொரித்து வச்ச அந்த இட்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணால் உண்மையிலே சுட சுட சில்லி இட்லி ரெடி. இதோட கொத்தமல்லி மேலே போட்டு சர்வ் பண்ணலாம். உண்மையிலே இந்த மலைக்கு சுட சுட டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நேற்று வச்சுருந்த இட்லி மிஞ்சி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பர்.